அந்த ஜாதிக்காய்க்கு உண்டான பவர் வந்து அபரிமிதமான ஒரு பயன். மருத்துவத்திலையும் சரி, லக்க இம்ப்ரூவ் பண்றதுலயும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது. அதனாலதான் இந்த ஜாதிக்காய், ஜாதிபத்திரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி. ஜாதிக்காய்ங்கிறது அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. பெண்டன்ட் மாதிரி கூட பண்ணி போட்டுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அட்வைஸ் நீங்க கேட்டீங்கன்னா, சாதாரணமா நீங்க கையில வச்சுக்கலாம். அதை வைக்கும் போது என்ன பண்றீங்கன்னா, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க. இதை ரீப்ளேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு வருஷம் கூட நீங்க தாராளமா வச்சுட்டு இருக்கலாம். மஞ்சள், லைட்டா மஞ்சள்ல வந்து தண்ணி வச்சுட்டு அதை வந்து புரட்டி எடுத்துட்டு கையில வச்சுட்டு முதல் நாள் மட்டும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வித அதிர்ஷ்டமும் வந்து சேர வேண்டும். யாருக்கு ப்ரே பண்றதுன்னா, பிரபஞ்சத்திடம் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவுமே பண்றதும் அதே தான் பண்றோம். சோ அதே மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டு அதை ஒரு சின்ன கவர்ல போட்டுட்டு வச்சுக்கலாம். ராவா நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றவங்களா கூட தாராளமாக பேக்கெட்ல அதை அப்படியே கூட வைத்துக் கொள்ளலாம். லெதர் பேக்ல வச்சா பயன் தராது. லெதர் யூஸ் பண்ணாதீங்க. நான் லெதர்ல வைத்து பாருங்கள். எல்லா விதத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அள்ளி கொண்டு வந்து கொடுக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடக்கும்னே நினைக்கல, நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அடிக்கடி நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜாதிக்காய் என்பது இருக்கும். செய்து பாருங்கள், பயனடையுங்கள். பலருக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்க.